ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வசனம் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம் நாட்டிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். ஏனென்றால் இது மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த கதையை சிறிதாக சொல்லி முடிக்கிறேன். கிபியோன் பட்டணத்தார் எல்லோரும் இஸ்ரவேலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அது பெரிய பட்டணமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை அறிந்து எருசலேமின் ராஜா அதோனி சேதக் அவன் வைத்தறிச்சல் பட்டு 5 ராஜாக்களை சேர்த்து கொண்டு கிபியோன் மீது தாக்கினான். அப்பொழுது யோசுவா கர்த்தரை வேண்டினான். யோசுவாவுக்கு அந்த செய்தி வந்தது. கிபியோன் மனுஷர்கள் யோசுவாவுக்கு செய்தி அனுப்பினார்கள், இப்படி எமோரியர் எங்களை தாக்குகிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று. இவர்களுக்கு இப்பொழுது யோசுவா தான் உதவி செய்ய வேண்டும். இந்த 5 ராஜாக்களையும் முறியடிக்க வேண்டும். அதோனி சேதக் சேர்த்து. அப்பொழுது கர்த்தரை வேண்டிக் கொள்கிறார் யோசுவா. கர்த்தர், நீ பயப்படாதிரு, அவர்களை உன் கண்முன்னே தோற்கடிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த 5 ராஜாக்கள் மீதும் கல்மழையை, எமோரியர் மேல் கல்மழையை பொழியச் செய்கிறார்கள். அவர்களுடைய எதிரிகளுடைய கத்தியை விட கல்மழை அதிகமாக அந்த எமோரியரை அழித்தது. இதற்கு முன்னால் யோசுவா இந்த எமோரியரை முறியடிப்பதற்கு முன்னால் கர்த்தரிடம் வேண்டி, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள், எங்கள் எதிரிகளை முறியடிக்கும் வரை என்று வேண்டிக் கொண்டார். அதே போல சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. அந்நாட்களிலே கர்த்தர் அதை செய்தார். எதிரிகளை முறியடிக்கும் வரை சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. அதே போல இன்றைக்கும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், நம்முடைய எதிரிகள் முறியடிக்க வரை, நம்முடைய பெண்களின் மாங்கல்யத்தையும் அழித்த அந்த தீவிரவாதிகள், அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற அந்த நாட்டை கர்த்தர் தான் தோற்கடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் இந்தியர்களாக நாம் ஜெயிக்கும் வரை சூரியனும் சந்திரனும் தரித்திருக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் அப்படியே ஜெபியுங்கள். நம்ம நாட்டிலே பாதுகாப்பு இருக்க வேண்டும்.